இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், குறிப்பாக இன்றைக்கு உழைப்பாளர் தினமாக இருக்கிறது. மே 1ஆம் தேதி சர்வதேச உழைப்பாளர் தினமாக இருக்கிறது. அப்போ இன்றைய தினத்திலே மே 1ஆம் தேதி என்றாலே பொது விடுமுறையாக இருக்கும். இன்றைய ஒரு நாளாச்சும் உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் கொஞ்சம் ஓய்வுகளை எடுத்துக்கொள்ளட்டும் என்பதற்காக இந்த உழைப்பாளர் தினத்திலே விடுமுறை வழங்கப்படும். அதிலும் குறிப்பாக இந்த அத்தியாவசிய சேவை துறைகளில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த நாளும் உழைப்புக்குரிய அல்லது சேவைக்குரிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த உழைப்பாளர் தினம் இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த உழைப்பாளர் தினத்தை தங்களுடைய கட்சிகளுடைய பரப்புரை தினமாக மாற்றக்கூடிய ஒரு உலக அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உழைப்பாளர் தினத்திலே இந்த இடதுசாரி கொள்கைகள் என்ற அடிப்படையே உழைப்பாளர்களுடைய உரிமைகளை பேசுகிறோம் என்று ஆரம்பங்களிலே கூட்டப்பட்ட இந்த மே தின கூட்டங்கள் எல்லாம் பிறகு ஒரு கட்சி சார்ந்து கட்சி கூட்டங்களாக மாறி இருக்கக்கூடிய விடயங்களை உலக அரசியலில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனையே இலங்கை, இந்தியா, ஆசிய நாடுகளுடைய அரசியல் என்பதை தாண்டி உலக அரசியலில் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அது எல்லாமே விட ஏன் இந்த உழைப்பாளர் தினம் தேவை, ஏன் இந்த உழைப்பாளர் தினம் மே 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும் போதும், ஆரம்ப காலங்களிலே இந்த பண்ணை முதலாளிமார் எஜமான்களுக்கு அடிமைகளாகத்தான் இந்த உழைப்பாளர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பண்ணைகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு உரிய ஊதியம் இல்லை. நாள் முழுக்க உழைப்பார்கள். இரவு பகல் பாராமல், தூக்கம் இல்லாமல், ஓய்வு இல்லாமல் இரவு பகல் முழுக்க உழைத்து நாள் முழுக்க உழைத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். அதே போல அவர்களுக்கு இந்த தொழிலாளர் நலம் சார்ந்த விடயங்கள், சேம நிலங்கள், இப்படி பல்வேறு விடயங்கள் எதுவுமே கிடைக்காமல் இருக்கும். எனவே அவர்கள் மாடு போல பண்ணை முதலாளிமார்களால் நடாத்தப்பட்டார்கள். அவர்கள் அந்த பண்ணையிலே இருந்தும் பண்ணையிலே உழைத்து பண்ணையிலேயே எங்கேயோ ஒரு மூலையிலே வாழ்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் காசு அல்லது உணவுகளை உண்டு கொண்டு அந்த பண்ணைக்காகவே தங்களை அடிமையாக மாற்றி அங்கே உழைத்து அங்கேயே இறக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டார்கள். அப்போ இந்த நிலையிலிருந்து தொழிலாளர்கள் கொண்டு வர வேண்டும். தொழிலாளர்களுக்கும் உரிமை உண்டும். அவர்களுக்கென்றும் சில நியதிகள் வேண்டும். அவர்களுக்கென்று குறித்த வேலை செய்வதற்கான நேரம் வேண்டும். இதற்கென்று குறித்த சம்பளம் ஒதுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கென்று தொழிலாளர் சார்ந்த நலந்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டங்கள் வெடித்தது. இந்த போராட்டங்கள் வெடித்ததின் அடிப்படையில் தான் முதலாவதாக தொழிலாளர்கள், உழைப்பாளர்களுக்கான வேலை நேரம் நிர்ணயிக்கப்பட்டு அந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக 8 மணி நேரம் தொழிலாளர்களுக்கான வேலை நேரமாக நிர்ணயிக்கப்பட்டது. 8 மணி நேரத்தை தாண்டி வேலை செய்ய முடியாது. 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு அவர்கள் வேலை செய்யக்கூடிய நேரமாக கூறப்பட்டது. அதற்கான உரிய சம்பளமும் வழங்கப்பட வேண்டும் என்று போராட்டம் வைத்து பிறகு உழைப்பாளர்களுடைய கொள்கைகள் உரிமைகளாக மாற்றப்பட்டும் உழைப்பாளர் தினமும் கொண்டாடப்படும். அந்த நாள் அந்த போராட்டங்கள் வெடித்து அந்த உரிமைகள் பெறப்பட்ட நாளாக மே தினம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உழைப்பாளர்கள் இந்த 8 மணி நேரம் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதும், ஆனால் இப்போதும் அந்த நடைமுறைகள் பல இடங்களிலே இருக்கிறது. பல தனியார் நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் அந்த இடங்களிலே அந்த 8 மணி நேரம் என்பது கண்காணாத பொருளாகத்தான் இருக்கு. சில இடங்களிலே 8 மணி நேரம் வழங்கப்படுகிறது, 8 மணி நேரம் வரையறுக்கப்படுகிறது. ஆனால் அந்த உழைப்பிற்கு ஊதியம், உழைப்பிற்கு ஏற்றவாறும் ஊதியங்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அவையும் கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு பலரையும் குறைந்த ஊதியங்களுக்கும் நாள் முழுக்க வேலைக்கு உட்படுத்தக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. குறிப்பாக அடிப்படை வசதிகள் எல்லாம், குறிப்பாக ஒரு வேலை தளத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும். அவர்களுக்கான உடை மாற்றுமாறுகள் இருக்க வேண்டும், மலசலக்கூட வசதிகள் இருக்க வேண்டும், குடிநீரை பெற்றுக்கொள்ளும் வசதிகள் இருக்க வேண்டும், மருத்துவ உதவிகள் இருக்க வேண்டும் மற்றும் பல்வேறு விடயங்கள் இருக்குது. குறிப்பாக நோமலாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த புடவை கடைகள், டவுன், இந்த நகரப்புறங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தொடர் கடைகளுக்குள்ளே வேலை செய்யக்கூடியவர்களுக்கான வசதி வாய்ப்புகள், அவர்களுக்கான தனித்த மலசலக்கூடம் இருக்கிறதா, சுத்தமான மலசலக்கூடம் இருக்கிறதா, காற்றோட்டமான இடவசதி இருக்கிறதா, தேவைக்கேற்ற போல் மருத்துவ வசதிகள் பெறக்கூடியதாக இருக்கிறதா, நேரத்துக்கு ஏற்றால் போல் உணவு உண்ணக்கூடியதாக இருக்கிறதா, குடிநீர் கிடைக்கிறதா என்று பல்வேறு கேள்வி. நாங்கள் சாதாரணமாக இந்த நகரப்புற கடைகளுக்குள் அல்லது ஒரு புடவையகமாக இருக்கட்டும் எந்த கடைகளுக்கும் சென்றாலும் அவர்களுக்கு சில இடங்களில் இருக்கை கூட இல்லாமல் பல இடங்களிலே நின்று கொண்டு தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடியது இருக்கும். இப்போ இந்த கலாச்சாரம் எல்லாம் சில இடங்களில் திரைப்படங்களில் பார்க்கும்போது, இந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த அங்காடி திரு என்ற திரைப்படத்திலே ஒரு புடவை கடைக்குள்ளே எப்படியான ஒரு ஈவிரக்கமற்ற முறையிலே தொழிலாளர்களை வேலை வாங்குவார்கள் அந்த படம் சமூகத்தினுடைய பிம்பமாக வெளிவந்தது. அப்போ இதெல்லாம் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய எங்களுக்கு இன்றைக்கு இந்த வெளிநாட்டு கம்பெனிகளுடைய வருகை எங்களுடைய பிரதேசங்களுக்கு வந்த பிறகு, குறிப்பாக இந்த இந்தியாவிலிருந்து வரக்கூடிய வியாபார நிறுவனங்களுடைய வருகை எங்களுடைய பிரதேசங்களுக்கு வந்த பிறகும் அங்கே நாங்கள் போகும்போதும் அதே நடைமுறை இங்கேயும் உருவாக்கப்படுகிறதா, எங்களுடைய மக்கள் மத்தியிலும் அந்த ஈவிரக்கமற்ற தொழிலாளர்களை அடிமையாக நடத்தும் முறை உருவாக்கப்படுகிறதா என்ற கேள்வியை பார்க்கக்கூடியது. பல இடங்களிலே இருந்து வேலை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு கதிரை கூட ஒதுக்கப்படாமல் நாள் முழுக்க நின்று கொண்டிருப்பார்கள். அப்போ இப்படி பல்வேறு விடயங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் டவுனுக்கு போனாலே அந்த டவுனோட நீளத்துக்கு பசார் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மலசல உடம்பு ஒரு கடைகளுக்கும் தனியாக இருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு இருக்கிற பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கான தனியான ஓய்வு வர இருக்கிறான்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. அப்போ எல்லாருமே உழைப்பாளிகளாக இருக்கிறார். முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் என்று இல்லாமல் எல்லோருக்குமே அடிப்படை தேவை. தண்ணி என்பது அடிப்படை தேவை, உணவு என்பது அடிப்படை தேவை. எல்லாருக்குமே பசி வரும், தாகம் வரும், அத்தியாவசிய தேவைகள். இதை அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிகளை நன்றாக பார்த்துக் கொள்கிறானோ அவனுடைய தொழிலிலே நியாயமான முறையிலே அவனுக்கு உயர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எந்த திருட்டுகளுக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்படி பார்க்கக்கூடிய பல முதலாளிகள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த
வெளிநாட்டு கம்பெனிகளுடைய வருகை, குறிப்பாக இந்தியா அல்லது தமிழ்நாட்டினுடைய கம்பெனிகளுடைய வருகை இங்கே அங்கிருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்க தன்மைகளை இங்கேயும் உருவாக்க போகிறதாகின்ற பயம் எல்லோர் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி ஒரு நாட்டிலே 200 வருடங்களுக்கு மேலாக ஒரு சமுதாயம், உழைப்பாளர் சமுதாயம், தொழிலாளர் சமுதாயம், உழைப்புக்கு பெயர் போன ஒரு சமுதாயம் போராடி கொண்டே இருக்கிறது என்றால் அது மலையக தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி இன்றைக்கும் அவர்களுக்கு எஜமான அடிமை முறை சில இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 100-200 ரூபாய் சம்பள உயர்வுக்காக 4-5 வருடங்களாக இந்த குழுமம் போராடி கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய உழைப்பை போட்டு உழைக்கக்கூடியவர்கள் அட்டைக்கடிக்குள்ளும் தங்களுடைய இரத்த கால்கை முழுக்க அட்டைக்கடி இரத்தங்கள் பீச்சிட்டு கொண்டு இருக்கும் போதும் அதற்குள்ளும் அந்த தங்களுடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்திலே உயர்ந்து வர வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருப்பார்கள். அன்றாட வேலைக்காக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த தேயிலை கொழுந்து தோட்டங்களுக்குள்ளே பல்வேறு தியாகங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போதும் அந்த உழைப்பாளர்கள், உழைப்புக்கு பெயர் போனவர்கள் அவர்கள் தங்களை வருத்தி உழைப்பார்கள். குறைந்த சம்பளங்களுக்கும் மிக கஷ்டப்பட்டு தங்களால் முடிந்தளவு உழைப்பை கொடுத்து உழைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கான உரிய ஊதியம் கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் அனைவரது மனங்களிலும் மிக கவலையாக இருக்கிறது. எங்களோடு வேலை செய்யக்கூடிய நண்பர்களை பார்த்தாலும், குறிப்பாக மலையோ பகுதியில் வரக்கூடிய நண்பர்கள் மிக கடினமாக உழைப்பார்கள். தங்களுடைய முயற்சிகளை போட்டும் மிக பெரிய உழைப்புகளை காண்பிப்பார்கள். ஆனால் எல்லோருக்குமே அந்த உழைப்பை போடக்கூடியவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொழிலாளர் தினத்திலும் நாங்கள் பேசக்கூடிய விடயமாக இருக்கிறது. இந்த தொழிலாளர் தினத்திலே அந்த காலத்தில் தான் தொழிலாளருக்கு பிரச்சனை இருந்தது, அந்த நேர பிரச்சனை அல்லது ஓய்வு ஊதிய பிரச்சனை என்று பார்த்தால், இன்றைக்கு இங்கேயும் இந்த மாறி இருக்கக்கூடிய நாகரிக காலத்தில் சட்டங்கள், உரிமைக்காக குரல் எழுப்பக்கூடிய முகப்புத்தக போராளிகள், சமூக ஊடக போராளிகள் இருக்கிற காலத்திலும் திரைமறைவிலே எங்கோ அந்த காலத்தில் நடைபெற்ற தொழிலாளர் அடக்குமுறை இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. அதை சர்வசாதாரணமாக நாங்களும் கடந்து செல்கிறோம் என்பதுதான் இன்னும் ஒரு வருந்தத்தக்க விடயமாக இருக்கிறது. உண்மையாகவே இந்த சுற்றும் சக்கரங்களுக்கு பின்னால் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பாளர்களும் தங்களினுடைய வீட்டினுடைய பசி பொருளாதார நிலைமையை நிமிர்த்துவதற்காக முதுகெலும்பாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் அனைவருக்கும் மீளவும் ஒரு முறை உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உண்மையிலே இது இந்த உழைப்பாளர் போராட்டம் என்பது பல நூற்றாண்டுகளை கடந்து பேசப்பட்டு கொண்டு வரக்கூடிய விடயமாக இருக்கிறது. 1886ஆம் ஆண்டு சிக்காகோ நகரில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் சிலர் கூடி தொழிலாளர் இயக்கங்களாக மாறி அங்கே மே 1 வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தனர். அதன் பின்னர் மே 4ஆம் தேதி அதற்காக பல்வேறு நபர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றதனை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்களினுடைய தியாகத்தினை பேசுவதற்காகத்தான் இந்த உழைப்பாளர் தினமானது சர்வதேச தினமாக உலக அரங்கிலே பேசப்பட்டு அது மாற்றப்பட்டு ஒவ்வொரு வருடமும் மே 1ஆம் தேதி சர்வதேச உழைப்பாளர் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இது ஒரு 140 வருட கால போராட்டமாக இருந்து வந்தமை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சர்வதேச உழைப்பாளர் தினமானது இன்றளவும் அது ஒரு சர்வதேச உரிமைகள், தொழிலாளர்களுக்கான உரிமைகள் அல்லது அவர்களுக்கான உரிமை மீறல்களுக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய சட்டங்கள் பற்றி பேசுகிறதா என்று கேட்டால் மாறி அதனுடைய நிலைமை மாறி இன்றைக்கு உலக அரங்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சர்வதேச அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய பரப்புரை களங்களாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அதுவும் ஆளும் கட்சி என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் எதிர்கட்சிகள் கூட்டாக இணைந்து அந்த ஆளும் கட்சிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு இடமாக ஒரு தளமாக மாறி இருக்கிறதே தவிர அது உரிமைகளுக்காக அல்லது அவர்களினுடைய உரிமை மீறல்களுக்காக உருவாக்கப்பட வேண்டிய சட்டங்களுக்காக பற்றி பேசுகிறதா என்று கேட்டால் இல்லை என்று கூறக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இந்த மாறி இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வளர்ந்து வரக்கூடிய யுகங்களிலே இன்றைக்கு இந்த தொழில்கள் என்பது வெறுமனே கள ரீதியாக செய்யப்படுவதை தாண்டி பல்வேறு தொழில்கள் மாற்றம் வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இங்கே செயலிகளின் ஊடாக ஒரு கம்பெனி இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கம்பெனியிலேயே செயலி வழி பணியாளர்களாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் கூட இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த செயலி வழி பணியாளர்களாக இருக்கக்கூடிய அல்லது அவர்களுக்காக அங்கே உருவாக்கி இருக்கக்கூடிய பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் தொடர்பாகவும் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த கிக் எக்கானமி என்று சொல்லக்கூடிய விடயங்களாக இருக்கக்கூடிய விடயங்கள் பற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த செயலி வழி பணியாளர்களாக செயற்படக்கூடியவர்களுக்கும் அந்த பிரத்யேக தனியார் கம்பெனிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பது குறைவாக இருக்கிறது. அவர்கள் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கான ஊதியம் சரியானதாக வழங்கப்படுகிறதா என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அவர்களுக்கான சேம லாப நிதியினை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகளை கூட மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட தனியார் கம்பெனிகளுக்கும் இந்த பணியாளர்களுக்கும் இடையிலான
ஒப்பந்தம் என்பது சரியானதாக முறையிடப்படவில்லை. அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் யாரோ ஒரு செயலி வழி பயனாளர் எங்கேயோ ஒரு இடத்திலே அந்த பணியினை கேட்டாராக இருந்தால் அதற்கு அவர்கள் அந்த பணியினை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று இந்த மாறி இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய யுகத்திலே இன்றைக்கு இந்த கரை குறிப்பிட்டிருப்பது போல இன்றைக்கு சமூக ஆர்வலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இன்றைக்கு இந்த அரசியல் ரீதியாக தங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக போராடக்கூடியவர்கள் என பலர் இருந்த போது இந்த உழைப்பாளர்களுக்கான உரிமை மீறல்கள் இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மையிலே ஒரு புடவையகத்திலே நான் சென்று பார்த்திருந்த பொழுது உண்மையிலே அங்கே ஒரு குறிப்பாக ஒரு பண்டிகை காலங்களிலே புடவையகம் என்பது ஆக்கள் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களிலே அங்கே சிறுநீர் கழிக்க கூட செல்ல முடியாத நிலைமை இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால் இந்த புடவையகத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் தண்ணீர் கண்ண நேரம் குடிக்காம இருப்பினும் என்னன்னு சொன்னா நாங்க தண்ணி குடிச்சா பாத்ரூமுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும். ஆகவே அங்கே கண்காணிப்பு கேமராக்கள் இவர் எந்த நேரம் தன்னுடைய அதை பணி நேர கடத்தல்களாக செய்கிறாரா, அவருக்கு சம்பளம் எவ்வாறு வெட்டுவது என்று சொல்லி பார்க்கக்கூடிய நிலைமையினை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அடிமட்ட தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி இந்த நகரத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் என இன்றைக்கும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களும் சரி அல்லது ஊழியர் ரீதியான சுரண்டல்களும் சரி அல்லது சம்பளம் ரீதியான சுரண்டல்களும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. முன்னரெல்லாம் ஒரு 10 மணித்தியாலம் தொடக்கம் 15 மணித்தியாலம் வரை வேலை செய்ய வேண்டும் என்று கூறியதனை அடுத்து தான் 8 மணி நேர வேலைப்பாட்டை உறுதிப்படுத்தி அவர்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுத்து இந்த உழைப்பாளர் தினம் என்பது உருவாக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எங்களினுடைய உரிமைகள் என்னவாக இருக்கிறது அல்லது இந்த உழைப்பாளர்களினுடைய உரிமைகள் மீறப்படும் போது அந்த சட்டங்கள் எவ்வாறு இயங்கும் என்பது தொடர்பாக முதலிலே ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு போய் சேர வேண்டும். இது ஆரால் வழங்கப்பட வேண்டும் என்றால் குறிப்பிட்ட அரசாங்கத்தினால் வழங்க வேண்டும் அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு திணைக்களம் அல்லது தொழிலாளர்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இயக்கங்களினால் வழங்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் அப்பால் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அது தனியார் கம்பெனிகளாக இருக்கலாம் அல்லது அரச வேலை வாய்ப்பு தளங்களாக இருக்கலாம், எங்கேயாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியவர்களினால் முதலாவதாக இந்த தொழிலாளர்கள் உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு முதலிலே தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் எனக்கு ஒரு உரிமை மீறல் நடக்கிறது என்று சொன்னால் நான் அந்த சட்ட மீறல் தொடர்பாக எங்கே சட்டங்கள் இருக்கிறது, நான் அதை எங்கே பேச வேண்டும் என்பது தொடர்பாக முதலிலே தொழிலாளர்களுக்கு தெளிவு வேணும். அடுத்து நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களாக இருக்கலாம் அல்லது வேலை தளங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய பெரிய முதலாளி வர்க்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களினுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களை கவனத்திலே எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அவர்களுக்கு இடமிருந்து உழைப்பு சுரண்டல்களை எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கான ஊதியத்தினை கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கு பல ஆடை தொழிற்சாலைகளிலே நின்று கொண்டே தைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இருந்து கதிரை ஒன்றை வழங்குவதற்கு கூட அந்த ஆடை தொழிற்சாலையகங்கள் தயாராக இல்லை. இவ்வாறு இன்றைக்கும் இந்த உழைப்பு சுரண்டல்கள் என்பது அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. பெண்களுக்காக இருக்கலாம் அல்லது ஆண்களுக்காக இருக்கலாம், இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இடம்பெறுகிறது. அடுத்து இந்த அடிமட்ட தொழிலை செய்பவர்களுக்கு இடையே இந்த சமுதாய போக்கு என்பது மக்களினுடைய பார்வை என்பது குறைவாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சுத்திகரிப்பு தொழிலை செய்து கொள்ளக்கூடியவர்களை குப்பைக்காரர் என்று சொல்லக்கூடிய மனப்பாங்கு இன்றைக்கு மக்களிடையே இருந்து வருவதை காணக்கூடியதாக. முதலிலே குப்பை போடுவது நாங்கள், குப்பை அள்ளி அந்த இடத்தை சுத்தம் செய்ய வருபவர்களை குப்பைக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே இதெல்லாம் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் ஒரு மனதளவிலே மாற்றங்கள் நிகழ வேண்டும். முதலிலே அவர்களையும் நாங்கள் மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால் இந்த இடத்திலே அவர்கள் தூய்மை பணியினை சுத்திகரிப்பு பணியினை செய்வதனால்தான் எங்களினுடைய இடமும் எங்களினுடைய நாடும் சுத்தமாக இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்களும் சிந்திக்கணும். எனவே அவர்களுக்கு அந்த வீட்டுல வாசல் தண்ணி கொடுக்காம இருக்கிறது, இல்லாட்டிக்கு தண்ணி போத்தல் தண்ணி கேட்டாலும் அவர்களை கண்டுகொள்ளாம இருக்கிறது, இவ்வாறான நடவடிக்கைகள் எல்லாம் தவிர்த்து அவர்களும் எங்களை போன்ற சக மனிதர்கள், இந்த சக மனிதர்களை மதிப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே இந்த உழைப்பாளர்களுக்கான உரிமை என்பது உழைப்பாளர் தினத்திலே மட்டுமல்லாமல் அவர்கள் வேலை செய்யக்கூடிய எல்லா நாட்களிலும் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லையா ஹரி? நிச்சயமா இந்த திரைப்பட பாடல் வருவது போல எந்த தொழில் செய்தாலென செய்யும் தொழில் தெய்வம் என்பது போல இந்த சமுதாயத்தில் வள்ளுவர் கூறியதும் கொடுத்தான். இந்த சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லை, எந்த தொழிலும் இல்லாமல் ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறாங்க. நினைத்து பாருங்கள், எங்களுடைய ஒரு நாள் தொடங்குவதிலிருந்து முடிவதிலிருந்து ஒப்படிப்பட்ட விதவிதமான தொழில்முறைகளில் ஈடுபடக்கூடியவர்களை நாங்கள் சந்திக்கிறோம். எனவே நாங்கள் எங்களை கொண்டு செல்வதற்கும் எங்களை சார்ந்தவர்களை ஒரு நாள் இயங்க வைப்பதற்கும் இந்த சமுதாயத்தில் வேலை செய்யக்கூடிய எல்லோருடைய தொழில்முறைகளும் எங்களுக்கு உதவுகிறது. எனவே எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை நாங்கள் ஏற்றத்தாழ்வுகளிலே பார்ப்பது மிக கேவலமான விடயம். அதுதான் இந்த செய்தொழில் வேற்றுமை வேண்டாம் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த விடயங்களெல்லாம் கலைந்தறிந்து விட்டு குறிப்பாக ஒரு அடுத்த தலைமுறை இப்படியான வேற்றுமைகள் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கு. அந்த தலைமுறைகளுக்குள்
உங்களுடைய பழைய பஞ்சாங்கங்களை கொண்டு போய் சேர்க்காதீர்கள் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி. நேயர்களே.